தேமுதிக கட்சியிலேருந்து பேசுகிறேன். மகாலட்சுமி, சிவகாசி. ஆமாம், எடப்பாடியார என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா துணை முதலமைச்சராக வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் அந்த அம்மாவுக்கு உங்கள்கிட்ட கேட்டுச்சா? நீங்களே முதலமைச்சர் ஆக முடியாது, அப்புறம் அந்த அம்மா உங்கள்கிட்ட துணை முதலமைச்சர்னு கேட்டாங்களாக்கும். என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டதுக்கேவும் இந்த வட்டம் இல்லை, அடுத்த வட்டம் தாரம்னு சொல்லி சேர்த்துட்டு அடுத்த வட்டம் தாரேன் அப்படின்னு அடுத்த வட்டம்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வட்டம் கேட்டதுக்கு இன்னொரு வட்டம் தாரேன்னு சொல்லிட்டு, இந்த வட்டம் கேட்டதுக்கு பாமக காரங்க கேஸு கோடு நாடெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருக்காரு. அவருக்கு உட்கார முடியாது, குண்டியில செலந்தி. அதனால அவருக்கு ஒரு ராஜ்யசபாக்கு சீட்டு கொடுத்து அதில் உட்கார வைக்க போகிறேன், ஒரு சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தன்மானமாக பேசுனா, இன்னைக்கு எதுக்கு இப்படி? அந்த அம்மா புதுசா ஒரு கட்சி சேர்ந்திருக்கு. அந்த கட்சி அந்த அம்மா ஒரு மாட்டைக்கு முன்னாடியே முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சராக கேட்டாங்கன்னு நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்க. யார் காலில் அந்த அம்மா விழுந்துச்சு? காலில் விழுந்து கேட்டாங்களாக்கும். காலில் விழுந்து கேட்குற பழக்கம் உனக்கு தான், எங்களுக்கு கிடையாது. வார்த்தையை அளந்து பேசுங்க. பாமக 69 லட்சம் பேர் மைவேத்தீரில் இருந்தாங்க. உங்கள் கட்சிக்காரர்கள் தான் இருந்தாங்க. எல்லாரும் நல்லா தான் துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. விளம்பரம் பார்த்தா காசு, அந்த வேலையை போட்டு அதை பார்த்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க. உங்க பாமகக்காரரு அந்த இதுல போய் ஆப்பு வச்சாரு. கேஸை கொடுத்து ஒண்ணும் இல்லாம ஆக்கி 69 லட்சம் குடும்பங்களை கெடுத்து இன்னைக்கு கோடு நாடெல்லாம் அலைஞ்சு வாங்கிட்ட சேர்ந்துருக்காராக்கும். நீ பெருமையா பீத்திக்கிட்டு இருக்க. அதே இது நீ விசாரிச்சு பாரு, அவ எத்தனை குடும்பங்களை கெடுத்துட்டு உக்காந்துருக்கான்னு. அப்படியே விசாரி, என்ன குடும்பத்துல கெடுத்தது நெசமா பொய்யான்னு நல்லா விசாரிச்சு பாரு. பாமக காரங்க கெடுத்தத இதே பொழப்பா போச்சு உன் கட்சிக்கு. என்ன அந்த அம்மா இருக்கும்போது அப்படித்தான் 29 பேர் ஜெயிச்சு உள்ள போனதுக்கு ஒவ்வொருத்தரையா துட்ட கொடுத்து 8 எம்எல்ஏக்களை வாங்கிருச்சு. இப்படியே கெடுத்தாங்க. அதே பழக்கம் இப்ப நீ வேற உன் கூட்டணிகளும் வருது. இதெல்லாம் செஞ்சது தப்பு இல்லை, நாங்க போய் சேர்ந்தது தப்பாக்குவோம். இது அவர் இருக்கும் போதே சேர்றதுதான். அவரெல்லாம் அமெரிக்கால இருந்து கருணாநிதி இறந்து போனாருன்னு சொன்ன உடனே கேப்டன் அங்கிருந்து வீடியோ காலில் போட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. அதே இது அமெரிக்கால இருந்து வந்தோடனே நேரம் அவர் சமாதிக்கு போய் அவரை சமாதியை பார்த்து கும்பிட்டுட்டு தான் அவர் வந்தாரு. அவர் மேல அவர் ஒரு பாசமா தான் இருந்தாரு. மண்டபம் இடிக்கிற வைக்கிற அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்த விட்டு கொடுக்காம பாசத்துல இருந்தாங்க. அது உனக்கு தெரியுமா? உனக்கு அங்க தெரிய போகுது. நீ அப்ப காலுக்குள்ள கிடந்தையே, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கங்க தெரிய போகுது. நீ அப்ப பொம்பளையாளுக்கு காலுக்குள்ள கிடந்த, அதனால நட்பெல்லாம் உனக்கு தெரியாது. விஜயகாந்த் கருணாநிதி இதெல்லாம் எப்படி நட்போட இருந்தாங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ உன் கூட சேர்ந்திருக்க ராமதாஸ், அசோக் சிறிமதினு ஒருத்தன் கட்சிக்கார இருந்தான். அசோக் சிறி அவன் தான் அந்த மைவீட்டில் 69 லட்சம் பேரை குடும்பத்துகளை கெடுத்தான். அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த ராமதாஸ் கெடுத்துச்சு. 69 லட்சம் பேர் ராமதாஸ் இதில் சேர்ந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே ஓட்டு போட மாட்டாங்க, தெரியுமா? மைவித்திரிக்காரங்க யாருமே ராமதாஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீ அடிச்சுக்கு சொல்கிறேன், எழுதி கூட வச்சுக்கோ, போட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு துரோகம் பண்ணிடுச்சு. 69 லட்சம் பேரை குடும்பத்துகளை கெடுத்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நாடு ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்க. எல்லாம் கடனை உடனே வாங்கி செயின்களை அடகு வச்சு இங்கிட்டு அங்கிட்டு வாங்கி செஞ்சு அதில் போட்டு செஞ்சாங்க. அந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இன்னைக்கு எல்லாரும் நடுதரில் நிற்காங்க. எப்படி அழுகுறாங்க தெரியுமா? அவங்க பாவமெல்லாம் சும்மா விடுமா?
இந்த ராமதாஸ அப்போ அண்ணா என்னென்னமோ என்னென்னமோ நடந்து போச்சு. அதே இது அந்த ராமதாஸ் எந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கோ அந்த கூட்டணிக்கே ஓட்டு போட மாட்டாங்க. 69 லட்சம் பேர் குடும்பங்க போடவே மாட்டாங்க. என்ன அவ்வளோ வகுத்தறிச்சலில் இருக்காங்க. மைவித்திருக்கார பூராமேவும் அவ்வளோ ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன என்னமோ சொல்லு ஒருத்த எதுவும் பேசாதீங்க, இதோட முடிச்சுக்காங்க. இன்னுமே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நாங்கள் என்ன பேசுவோம்னே தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் நீ நல்ல முறையாக தான் பேசியிருக்கோம். இன்னுமே தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நாங்கள் குண்டக்க மண்டக்கா பேச வேண்டியிருக்கோம். பார்த்து செயல்படுங்க. ஆமாம், இதான் கடைசி. இதோட இன்னுமே எங்கே பார்த்தாலும் எங்கள் இப்போ தேமுதிகவை பற்றியோ எங்கள் கூட்டணியை பற்றியோ எதுவும் பேசக்கூடாது. இதோட முடிச்சுக்காங்க யாராக இருந்தாலும். இனிமே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மரியாதை இருக்காது, பார்த்துக்காங்க. போடுவோம். ஆனால் ராமதாஸ் ரெட்டலை கட்சியில் சேர்ந்திருக்கு. நம்ம மைவித்திரிக்காரர்களை கெடுத்தவங்க நீங்கள் பார்த்து செயல்படுங்க. யாருக்கு போடணும்னு இப்போ மைவித்திருக்காரங்க பார்த்துக்காங்க.